வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டே 1. நம்ம ரூம்ல இருந்து எடுத்த வியூ இது. அவுட்ரு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து டிஃபன் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம அவுட்ரு சிட்டியை போய் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம காலையில் போயிட்டு என்னென்ன டிஃபன் இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நான்வெஜ் தாங்க. வெஜிடேரியன் பார்த்தா சாண்ட்விச் மட்டும்தான் வச்சுருக்காங்க. போய் என்ன முடியுமோ சாப்பிடுவோம். ஏன்னா இந்த சிங்கப்பூர்லலாம் நான்வெஜ் தான் அதிகமாக இருக்குது, தவிர வெஜிடேரியன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாலடு சாண்ட்விச் இதுதான் இந்த ஹோட்டலெல்லாம் தராங்க. வேறு வழியே இல்லை, வந்துட்டோம். இந்தியன் ஃபுட்டு எதிர்பார்த்தா இந்தியன் ஃபுட்டு அந்தளவுக்கு கிடைக்கல. நம்ம அப்படியே கிடைச்சா கூட நம்ம எதிர்பார்க்குற சட்னி சாம்பார்லாம் இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லை. அதனால் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அடுத்து சிட்டி டூரில் போயிட்டு வெளியில் எங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுட்டு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த ஃபுட்டை வந்து வீடியோவாக எடுத்து போடுவோம். இப்போ கிளம்புவோம். இங்கேருந்து கிளம்பி வெளியே வந்திருக்கோம் இப்போ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப் புக் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் கேப் புக் பண்ணுறத விட பஸ்ஸு தான் பெஸ்ட்டு. அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலில் எடுத்தோம். அவங்க வந்து கேட்டதுக்கு இந்த நம்பர்லாம் நீங்கள் பஸ் நம்பர்லாம் சொல்லி இங்கேருந்து ட்ரை பண்ணுங்க, நீங்கள் போகிற இடம்லாம் நல்லாயிருக்கும், அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் இறங்கிக்கலாம், கம்மியாக தான் சார்ஜ் ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு போகுது நிறைய, அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். அங்கே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்னா நாங்கன்னா வாங்கிட்டு கிளம்புறோம் சொந்தமாக. இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் பஸ்ஸில் நிற்குதோ அங்கங்கேருந்து கிளம்பி போய் நம்ம எங்கே தேவையோ இறங்கிக்கலாமா. போகிற வழியில் வர ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். எல்லாம் பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஃப்ளோர் 50 ஃப்ளோர். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு ராட்டினம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக, எவ்வளோ பெரிய ராட்டினம்ப்பா. ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது. இங்கே மெயினாக டூரிசம் மெயின்ன்றதுனால எல்லாமே பயங்கரமாக செலவு பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்து அவ்வளோ ஏதோ நீட்டாக இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே கிராசிங்கில் கரெக்டாக கிராஸ் பண்ணணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஓட முடியாது, வர முடியாது. அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிக்கினே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருக்குது. பாதி சிட்டி டூர்னா பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவாக இருக்குது. சிட்டிக்குள்ளேயே இருக்குது, மெயின்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஆனால் பாருங்களேன், ஆளுங்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மிஷினரிஸ் தான் அதிகமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் 40 மாடி 50 மாடி எப்படி கட்டுறாங்கன்னா இப்படி தான் கட்டுவாங்க போல. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் கூட போயிட்டு வரணும், மேலே ஃப்ளோர் மேலே போயிட்டு வரணும். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சிட்டின்னு தான் பேர், ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரம், அங்கங்கே நிறைய மரங்கள் இருக்குது. அங்கங்கே பிளான்ட் நிறைய வச்சுருக்காங்க பாருங்களா சுற்றி.